ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒருவரை ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு எளிய தாந்திரிகம் கலந்த மந்திர முறை. சரிங்களா? இதை அனைவரும் பயன்படுத்தலாம். மிக எளிய முறை தான், அருமையாக வேலை செய்யும். இந்த முறை பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கிட்டு வசியம் மட்டும் இல்லை, மோகனம் பேதனம் மாறணும் வரைக்கும் எளிமையாக பண்ணலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப எளிய முறை தான் கொடுத்துருக்குறேன். எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, ரொம்ப எளிமையான முறை, நல்லா உடனே வேலை செய்யும். அதனால் தயவுசெய்து நல்லதை மட்டும் பயன்படுத்துங்க. சரிங்களா? அந்த நம்பிக்கையில் தான் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். தேவையான பொருட்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. சம்மந்தப்பட்டவங்க அவங்களுடைய ஃபோட்டோ, ஒரு நெய் தீபம், நல்ல ஒரு வாசனை நிறைந்த சாம்பிராணி, அவ்வளவுதான். இவ்வளவு தான் பொருளே. சரிங்களா? மற்றபடி ரொம்ப படையெல்லாம் எதுவுமே கிடையாது. இவ்வளோ தான் விஷயமே. இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல சிறப்பான நாள் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்போ அமாவாசை பௌர்ணமி. சரியா? அந்த நாளில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பிரம்ம முகூர்த்தம் அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நாளில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதான் ரொம்ப சிறப்பான நாள். சரிங்களா? இந்த பூஜையை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக ஆனதுக்கப்புறம் பூஜை அறையில் நெய் தீபம் ஒன்று ஏற்றுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் வாசனை நிறைந்த சாம்பிராணி போடுங்க. நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்தவரை அமர்ந்துக்குங்க. முதல்ல நல்லா கவனிங்க, மனசை ஒருநிலைப்படுத்துங்க. சரிங்களா? அப்புறம் அந்த நபரோட முகத்தை மனசில் தெளிவாக பதிய வைங்க. உங்கள் மனசில் அவரோட முகத்தை நல்லா தெளிவாக பதிய வைங்க. அப்படியே அவங்க முகம் மட்டும்தான் மனசில் இருக்கணும், தெளிவாக இருக்கணும். உங்கள் மனசில் தேவையில்லாத சிந்தனை, எந்த ஒரு எண்ணங்களும் உங்கள் மனசில் இருக்கக்கூடாது. அந்த ஃபோட்டோ கையில் எடுங்க. எடுத்துட்டு உங்களுடைய வலது கை கட்டை விரல், ஃபோட்டோவுக்கு பின்புறம் உங்களுடைய மோதிர விரல். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எப்படி நான் சொல்கிறேன்னு? ஃபோட்டோவில் நெத்தியில் உங்களுடைய கட்டை விரலும், அதுக்கு பின்புறமும் உங்களுடைய மோதிர விரலும் அழுத்தி பிடிங்க. இந்த 2 விரலும் சேர்த்து அந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கிற மாதிரி. சரிங்களா? நல்லா அழுத்தி பிடிங்க. அழுத்தினா ரொம்ப அழுத்தி, உங்களால் எந்த அளவுக்கு அழுத்தி பிடிச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி பிடிங்க. நல்லா ஸ்ட்ராங்காக. இது பூஜை முடிகிற வரைக்குமே இந்த அழுத்தம் குறையக்கூடாது. இது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ஃபோட்டோ நீங்கள் கையில் பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிட்டு கண்ணை மூடி நான் சொல்கிற மந்திரத்தை உரு கொடுக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ரொம்பலாம் பெரிய மந்திரங்களே, எளிமையான மந்திரம் தான். இப்போ அவங்க நமக்கு வசியம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மனசில் நினச்சிக்கிறீங்க, ஃபோட்டோ அழுத்தி பிடிச்சிருக்கீங்க. ஓம் ரிங், ஓம் ரிங் வசி வசி ஸ்வாக. சரிங்களா? பார்த்துக்குங்க. வசியம் ஆகணும் அப்படின்னா ஓம் ரிங் வசி வசி ஸ்வாக. இப்போ இதே அவங்க நமக்கு மோகனம் ஆகணும் அப்படின்னா, மோகனத்துக்கு ஒன்றும் இல்லை, ஓம் ரிங் மோகய மோகய ஸ்வாக. அவ்வளவுதான். இதுதான் மந்திரமே. இப்போ இதே ஒரு எதிரிக்கு நம்ம பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இதே முறை உங்கள் எதிரிக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஓம் ரிங் பேதைய பேதைய. சரிங்களா? ஸ்வாக. மாரணத்துக்கு ஓம் ரிங் மாரைய மாரைய ஸ்வாக. அவ்வளவுதான். விஷயம் ஒன்று தான். நம்ம பயன்படுத்துகிற முறை தான். நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தில் மந்திரத்தை அதுக்கு தேவையான மந்திரத்தை போட்டு பயன்படுத்திக்கினா போதும். அவ்வளவுதான். சரிங்களா? இந்த முறையை நம்ம யாருக்கு வேணால் பண்ணலாம். சரிங்களா? நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை வச்சுக்கிட்டு தெளிவாக பண்ணாலே போதும். மிக துல்லியமாக பிசுறு இல்லாமல் வேலை செய்யும். சரிங்களா? பாருங்கள், மந்திரம் ரொம்ப எளிமை தான். பயன்படுத்துகிற முறையும் எளிமை தான். ஆனால் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த முறை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க தூக்கத்தில் போய் அவங்கள பாதிப்பு உண்டாக்கும். சரிங்களா? நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அவங்க நல்லா அயர்ந்து தூங்கி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு போய் இந்த பாதிப்பை உண்டாக்கும். சரிங்களா? இது யார் வேணாலும் பண்ணலாம். விதிவிலக்கெல்லாம் கிடையாது. இதில் நான் உங்களுக்கு எந்த ஒரு ஒளிமுறையும் நான் பண்ணலை. நல்ல விஷயத்திற்கு மட்டும் தயவுசெய்து நம்பிக்கையாக பயன்படுத்துங்க. நல்லா வேலை செய்யும். உங்களுக்கான விஷயத்தை நீங்களே பண்ணுறதுக்கு தான் நான் ரொம்ப எளிமைய முறையில் இதை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
எங்கள் மாணவர்களுக்கு வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வந்து நாங்கள் இந்த முறையை கொடுத்து இதில் தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் தான் அடுத்த முறையை உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லியே கொடுப்போம். சரிங்களா? இந்த முறை இப்போ வந்து பயன்படுத்துகிற முறை. சரிங்களா? இந்த முறை இப்போ வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற முறை. அதனால தான் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? கை மேலே பலன் தரக்கூடிய முறை. அதனால் வந்து நல்ல விதமாக நல்லதுக்கு பயன்படுத்துங்க. நம்பிக்கையாக பயன்படுத்துங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.